கணவர் கண்முன்னே மனைவி காரில் கடத்தப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜான் கிறிஸ்டோபரிடம் கேட்கலாம். ஜான் கிறிஸ்டோபர், என்ன நடந்தது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. மதுரை திருமங்கலம் விமான நிலைய சாலையில் உள்ள விடத்தைக்குள கிராமத்தைச் சேர்ந்த விஜயபிரகாஷ், அவரது மனைவி சுபலட்சுமி இருவருக்கும் கடந்த மாதம் பெற்றோர்களால் நிச்சயப்பட்டு திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் சுபலட்சுமி தனது கணவருடன் நேற்று இரவு விடத்தகுளத்தில் இருந்து திருமங்கலம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது சுங்குராம்பட்டி விளக்கு அருகே சினிமா திரைப்படங்களில் வரும் காட்சியை போல இருசக்கர வாகனத்தின் எதிரே வந்த கார் இருசக்கர வாகனத்தை மறித்து நின்றது. அப்போது காருக்குள் இருந்து இறங்கிய 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் விஜயபிரகாஷை தாக்கி கீழே தள்ளிவிட்டு அவர் உடன் இருந்த அவரது மனைவி சுபலட்சுமியை காரில் கடத்தி சென்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக திருமங்கலம் தாலுகா போலீசார் தகவல் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த திருமங்கலம் போலீசார் சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை பார்த்து ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடத்தினர். விஜயபிரகாஷிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசாரிடம் முதற்கட்ட விசாரணையில் வெங்கடேஸ்வரி கடத்தி சென்றது சுந்தரம்பட்டியை சேர்ந்த அவரது முன்னாள் காதலன் ரமேஷ் என்றும், சுபலட்சுமியே தனது கணவன் விஜயபிரகாஷுடன் இருசக்கர வாகனத்தில் வருவதாக ரமேஷுக்கு தகவல் சொல்லப்பட்டதாக ரமேஷுடன் காரில் ஓட்டம் பிடித்ததாகவும் முதல்கட்ட விசாரணையில் காவல்துறையினர் தற்போது தகவல் தெரிவித்துள்ளனர். விஜயபிரகாஷ் அளித்த புகாரின் பேரில் திருமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஜான் கிறிஸ்டோபர்.